சரி சரி, உங்க அப்பா வேற என்ன? எங்க அப்பா பேர் பிரம்மா. ஆத்தாடி வாங்க மருமையில. ஏய் சீ கர்ம, யாருக்கு யாரா மருமைய? டேய் மருமை தாயா. ஏய் என் ஜாதி ஜனபுரம் எங்க இருக்கு? நீ என்னடா என்னைய வந்து மருமைன்ற? போடா, ஜாதி ஜனபுரம் எங்க இருக்கு? ஆறு ஜாதி 6 சனா. யாரு? என்னையா? தேவலோகவாசி. தேவலோகவாசிடா? ஆமா, என்னோட உறவினர்கள் கூட உங்க அப்பா இல்ல. நானிட பிறவி இல்ல. நீ வந்து என்னை வந்து மருமையன்னு சொல்ற. உங்க அப்பா பாவம் நல்ல மனுஷன். யார்? எங்க அப்பா நீ பாத்திருக்கியா? 10 நாளைக்கு முன்னாடி நல்லாத்தான் இருந்தாரு. எங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாராம்ல. அட கடவுளே, எங்க அப்பா கொண்டுட்டானே கொஞ்ச நேரத்துல. டேய் என்னடா அபிஷேக் எது பாடம் எழுதி கொடுத்துட்டு போச்சாடா? உங்க அப்பா பாவம் நீர்மாலை கூட வர முடியல. ஏன் இரு நான் கேட்கிறேன், எங்க அப்பனுக்கு நீர்மாலை எடுக்கின்ற எங்க அப்பனுக்கு வந்தா ஏண்டா? உங்க அப்பாவுக்கு இல்ல, நீர்மாலைக்கு துணைக்கு வர்றதுக்குயா? துணைக்கு வர்றதுக்கா? உங்க அப்பா நேத்து தான் பார்த்தேன், போன வாரம். எங்க? நல்ல மனுஷன்யா. எங்க பார்த்த? ரெட்டியாட்டு வேணி சாப்பிடல, காலி கோட்டு பாட்டில் பூரா பிறகு வித்துக்கிட்டு தெரிவாப்புல. யாரு? உங்க அப்பா தான். எங்க அப்பா? ஆமா பரமே. பரமனா? ஏய் பிரம்மன், உலகத்தில் உள்ள 4 வகை யோனி, 7 பிறப்பு, உலகத்தில் 84 லட்சம் ஜீவராசி படைக்கிறதுக்கு அப்பாயா? சாமியார் வேஷம் போட்டு வந்து நோனி. சீ கரும, யாரா சொன்னா? 4 வகை யோனி, அண்டசம், சராயுசம், உப்பிசம், இந்திசம். மிளகு ரசம், தக்காளி ரசம், புளி ரசம், முடக்கத்தான் ரசம். சொல்லுப்பா சொல்லு சொல்லு. பூரா சாப்பிடுறதா? நான் படைக்கிறது பிரபஞ்ச உற்பத்தி. எங்க அப்பா தான் எல்லாத்தையும் படைக்கிறார். உங்க அப்பா தான் எல்லாத்தையும் படைக்கிறார். மண்ணை படைச்சது எங்க பெண்ணை படைச்சது, எங்க அப்பா. முன்ன படைச்சது எங்க அப்பா. என்னைய படைச்சது எங்க அப்பா. அப்ப எங்க ஆத்தாளுக்கு என்ன 2 புருஷனா? சீ கருமம், தாயை பழித்த. உங்க அப்பா என்ன கள்ள புருஷனா? டேய், தாயை பழித்தவனும் தமிழை பழித்தவனும் தரணியிலே வாழ்ந்ததாக கிடையாது. ஆக உன் அப்பாவை பாருங்க, உன்னை படைச்சது யாருன்னு சொன்னேன்? எங்க அப்பான்னு சொன்னா. உன் தாய் என்பவள் இந்த நிலம் போல. தரிசனலா? உன் தாய் என்பவள் தரிசனம் இந்த நிலம் போல. நிலம் எனக்குத்தான் சொந்தம்னு ஊரறிய உலகறிய சொந்தம் கொண்டாடி உறவாடுறவே உங்கப்பேன். சொந்தம் கொண்டாடின நிலத்துல உழுது தண்ணி பாய்ச்சிருவனும் உங்கப்பேன். ஆனா எவருக்கும் தெரியாம விதைய போடுறவன் தாயா எங்கப்பேன். ஆக தண்டத்துக்கு உழைச்சவன் உங்கப்பேன். பரம கண்டத்துல பிண்டத்தை பிடிச்சு போட்டவன் எங்கப்பேன். அதனாலதான் இந்த கண்டத்துல நீ முண்டமா பிறந்திருக்க. முதல்ல தெரிஞ்சுக்கையாது. ஐயா நல்லா கேட்டுக்குங்க. எல்லா ஊர்லயும் இப்ப புதுசா வந்திருக்கீங்க நாரதர் நீங்க. சரி, இப்ப ஒரு விஷயம் கேட்போமா? இவ அப்பா தான் படைச்சாருன்றாருல, இவ அப்பா படைக்கல. புளிய இலைய தொட்டா சுருங்குமா? சுருங்காது. வேப்ப இலைய தொட்டா சுருங்குமா? சுருங்காது. கருவ இலைய தொட்டா சுருங்குமா? சுருங்காது. தொட்டாச்சினிங்க தொட்டோன்னு சுருங்குதுல, அது உங்க அப்பா படைச்சாரா? இல்ல வந்துடலாம்ண்ணே. நீங்க வாங்கினேன், இப்போ கூட வாங்கினேன். சரி நான் டக்கு முடிச்சு விட்டுருவோம். இப்போ கூட வாங்கினேன். எனக்கு சத்தம் கட்டுருச்சுண்ணே. சத்தம் கட்டா போகும்ண்ணே. வள்ளியை நான் சந்திக்கணும் அவசியம் இல்லைண்ணே. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவேண்ணே. ஊர்ல காசு வாங்கறதுக்கு மட்டும் பாத்துக்கோங்கண்ணே. சொல்லுங்க, அது உங்க அப்பா படைச்சாரா? எங்க அப்பா அதை படைச்சது எங்க அப்பா கிடையாதுங்க. மாம்பழத்தை படைச்ச யாரு? பலாப்பழத்தை படைச்ச யாரு? உங்க அப்பா. நீ என்ன சொல்ல வர்றேன்னு தெரியுது. அதாவது மாற்றமான இப்போ ஆணை படைச்சது எங்க அப்பா, பெண்ணை படைச்சது எங்க அப்பா. நடுவுல இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த 3ஆம் பாலினத்தவர். 3ஆம் பாலினத்தவர் இருக்கீங்க பார்த்தீங்களா, அதை படைச்சது யாருன்னு கேட்டோம்னா எம்பெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமான் சரியா? அது எல்லா காயும் பார்த்தோன்னா கத்தரிக்காய் கீழே தொங்கும், தக்காளி கீழே தொங்கும். ஆனா 3 காய் மட்டும் எப்பவுமே வானத்தை நோக்கியே இருக்கும். வெண்டிக்காய், சீனியரக்காய், எள்ளுக்காய். இந்த காயை படைச்சவர் யாருன்னா முருகப்பெருமான். அதே சுப்பிரமணியன். உங்க அப்பாவோட பேரே வந்துருச்சு அதுக்கு. சரியா? சரிதானே? சரியா, ரொம்ப சந்தோஷம். உங்க அம்மா பேரு சரஸ்வதி. ஆமா, ஏன்னா குறிஞ்சி நிலத்தில் உள்ள எங்களுக்கு குறிப்பெரியும் தன்மை உண்டு. சரிங்க, நல்லது இருக்கட்டும். சத்தம் கடிச்சு என்ன? என் பேரை கேட்காம சத்தம் கட்டிச்சுண்டா. சரி, உங்க பேரை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்க பேரு? என் பேரு செங்கல். சரி, நல்லது செங்கல். சத்தம் கடிச்சு என்ன? என்ன அம்மா வேற அப்பா வேறலாம் தெரியும் அம்மா? அதெல்லாம் தெரிஞ்சுக்க எனக்கு. ஏண்டா குறிப்பறிந்தன்மை உனக்கு இருக்கும்போது முக்காலத்தையும் உணரக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு. ஒரு நாரதர் எந்த மேடையில செருப்பு போட்டு வரலாமா? வாஸ்தவமான பேச்சு. நான் செருப்பு போட்டு வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன அர்த்தம்? செருப்புன்றது நீ போடுற செருப்பு, நான் போடுறது பாதரட்சை. பாதரட்சையா? ஆமா. கலட்டுங்க. எதை சும்மா கலட்டுங்க. நீ கலெக்டர்னு சொல்லி காலில் இருக்க. பாதரட்சைன்றது மரக்கட்டையில செய்யப்பட்டது. சரி, இது பிளாஸ்டிக்ல பேட்டா செருப்பு வாங்கி போட்டு வந்துக்கிட்டு நீ பிணைகிற. சரி, பிணைச்சல் பண்ணக்கூடாது. சத்தம் கடிச்சனடா. சத்தம் கடிச்சு ஆளுநர் சுதந்திர புறவை விரட்டிக்கிட்டு. போட்டது யாரு? போட்டது என் தங்கை வெள்ளி உடன்பெருவா சகோதரி கனகவேங்கை பூங்குரத்தி. கூட பிறந்தவளா? கூட பிறக்காதவள். எங்க இருந்து? வள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட வெள்ளத்துல அருகாமையில் உள்ள கொடியில கண்டெடுத்து வளர்த்து வாரம். ஆக பார்த்தது யாரு? பார்த்தது நான் தான். தூக்குனது யாரு? நான் தான். பார்த்தது நீங்க தான். ஆமா. தூக்குனது நீங்க தான். நான் தான். அப்படிதானே? ஆமா. ஒரே ஒரு சின்ன சந்தேகத்தை மட்டும் கேட்டு சொல்லுங்க பாப்பா. எதை பார்த்து நீங்க பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதை பார்த்துட்டேன். பொம்பளை பிள்ளைன்னு எதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்? அதை பார்த்துட்டேன்ட்டு அப்புறம் என்ன பொம்பளை? அதைத்தானே
அதான்டா அதான் அதானே எதை பார்த்தேன் அது ஆ? என்ன வாயில் மிண்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன காத்தத்தை குடிப்போம்ட்டீங்க இப்போ என்ன வாயில் விட்டு மிண்டுக்கிட்டு இருக்கீங்க நீ எதை பார்த்து பொம்பளை பிள்ளை சொல்லு அதை சொல்லு. ஐயா பெண் குழந்தைக்கு விழா எலும்பு ஒன்று கூட சரி ஆம்பளை பிள்ளைக்கு விழா எலும்பு ஒன்று கம்மி அதனாலதான் குடத்தை இடுப்பில் வச்சாலும் நிற்கும் சரி. ஆம்பளை அதுக்கு நிற்காது அதை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன் ஒரு பொம்பளை பிள்ளை குடத்தை எப்போ தூக்கும்? எலும்பு அப்போ எப்போ முளைக்கும் அப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா அப்போ நான் குறுக்கு சால் ஓட்டுவில்ல நீ கோணமான சால் அடிக்கல நான் குறுக்கு சால் ஓட்டிடுவேன். தம்பி உங்கள் ரசிகர் மன்றம் சார்வா உங்களுக்கு 10 ரூபா அனுப்பி. இதுதான் பார்த்த விளையாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கருப்பாயிருல வீடு எடுத்து தங்குறேன் பூரா போடா பெண்மகளை பார்க்கலாமா கூட்டு வா. ஆ